கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? பாருங்கள் சார், இது நாள் வரைக்கும் நிறைய சிரமப்பட்டேன். பொருள்களை வித்தேன், சொத்தை வித்தேன், குடும்பத்துல சண்டை, மன நிம்மதி இல்லை, பல பிரச்சனைகளை நீங்க கடந்த 7 ஆண்டுகளாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதான் உண்மை. சார், எல்லாரும் சொன்னாங்க குரு 5க்கு வந்துட்டார், 4க்கு வந்துட்டார். எனக்கு ஒன்றும் நடக்கல சார். கும்பராசியோட உண்மையான நிலை இதுதான். ஒரு பெரிய சுபிட்சம்ங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்ல நடக்கலை, கடந்த 7 ஆண்டுகளா. காரணம் உங்களுக்கு 7.5. சார், சில பேர் கேட்பாங்க, சார் நாங்க எங்க ராசிக்கு அதிபதிதான சார் சனீஸ்வரன், எங்களை கூட கஷ்டப்படுத்துவாரா சார்? நிச்சயமா. சனி ஊழ்வினை நாயகன், ஊழ்வினை பயனை. அப்போ தான் ராசிக்காரங்கிறதுக்காக விட்டுட்டாருன்னா அப்ப அவருக்கு நியாயத்துக்கு என்ன சம்பந்தம்? நியாய கிரகம் சனீஸ்வரன் நீதி கிரகம். நீதி தவறாதவன் தான் ராசிக்காரங்கிறதுக்காக விட்டாருன்னா அவருக்கு என்ன நீதி இருக்கும்? மரியாதை இருக்காது. அப்ப யாராக இருந்தாலும் அவருடைய சுபபலனையும் தருவார், கெடுபலனையும் தருவார். நீங்கள் செய்யக்கூடிய தர்ம கர்மத்தை பொறுத்து பலன்கள். தர்மம் என்றால் பிறருக்கு கொடுக்கக்கூடியது, கர்மம் என்றால் நாம் செய்யக்கூடிய சத்கர்மங்கள்னா நல்ல காரியங்கள், நல்ல கர்மம். கெட்ட காரியங்களும் இருக்கு. பொதுவா கும்பராசிக்காரங்க பேசிக்கலி நீங்க நல்லவங்களாம். ஆனா கும்பராசிக்காரங்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலும் இந்த மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கோம். உலகத்தையும் அடக்கி நெஞ்சுக்குள்ள நான் மட்டும்தான் வச்சிருக்கேன். குடத்தில் இட்ட விளக்கு பிரகாசமா. அதனால உங்களுடைய நல்ல கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியாம போயிடும். பிறர் உங்களை எளிதில் தவறாக புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய நடத்தையே ஒரு காரணம். நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. கும்பராசியோட பெரிய மைனஸ் வெளிப்பட வேண்டும். உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும். எக்ஸ்போஸ் செய்யணும் ஓரளவுக்கு. அதுக்காக ஒண்ணுமே இல்லாம கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கேன் சார், நான் ரொம்ப நல்லவன் சார், ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வாழ்க்கையில ஒன்றும் கும்பத்துக்கு நடக்காது. கும்பம் அளவலாக வேண்டும், பிறரிடம் பேச வேண்டும், உங்கள் குறை நிறைகளை சொல்லி அலசி ஆராய வேண்டும். நல்ல நண்பர்களிடம் உங்களுக்கு உபதேசங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டா நல்லது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். செயலாக்கங்கிறது முக்கியம். பண்ணுங்க. பொருள் வரவு உண்டு, பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில் முன்னேற்றம் உண்டு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சார், கடந்த 1.5 வருஷமா தொழில் எனக்கு ரொம்ப நக்கி போச்சு சார், அந்த தொழில கொஞ்சம் ஃபைனான்ஸ் போட்டு உருட்டி ஓட்டிக்கிடலாம். இந்த ஆண்டு தொழில் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். தேவைக்கு பணம் வரும், செலவுக்கு பணங்கள், தேவைக்கு உருண்டு பிறண்டு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதை நீங்க நல்லபடியா பார்த்துங்க. அதுக்குண்டான காரியங்கள் பூர்த்தியாகும், பண்ணிங்க. அதே போல நீங்க பருத்தியாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களால அதை செயல்படுத்த முடியாது. அதனால நீங்க பிறருடைய மனக்கசப்புக்கு ஆளாவே, மனக்கசப்புக்கு ஆளாவே. அதான் ரொம்ப முக்கியம். கும்பராசி பொதுவா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாக்கு கிரகம் குருவா இருக்கிறனால சொல்லின்னு பேசிடுவீங்க. பேசிட்டா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சில் கவனம் தேவை. கும்பராசியோட மைனஸ் தான். பேச்சில் கவனம் தேவை. யாரையும் டக்குன்னு எடுத்தேன் கவுத்துன்னு பேசிடக்கூடாது. பேசிட்டீங்கன்னா பின்னால நீங்க தான் வருத்தப்படணும். அவன் டாட்டா காமிச்சு போயிடுவான். யாரும் உங்களை தேடி வரமாட்டார்கள். அவங்களுடைய டிஸ்டன்ஸை குறைச்சுப்பாங்க. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், வல்லவங்களா இருக்கலாம். ஆனா அதை எதிராளிட்ட நீங்க சரியான முறையில் நடந்து கொள்ளணும். நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் இருந்தா எதிராளி டாட்டா காமிச்சு ஜாகையை மாத்திட்டு உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நட்பு ஈஸியா முறிஞ்சிடும். கும்பராசிக்கு நட்பு வைக்கிறது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். கும்பராசிக்கு பெரிய நல்ல நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப ரேரா இருக்காங்க, வெரி ரேர். காரணம், நட்பை பேசி நீங்களே எடுத்துருவீங்க. அதான் உங்களோட பெரிய மைனஸ்.
காரணம் உங்களுக்கு வாக்கு கிரகம். நியாயம் சொல்றேன்னு புழக்கணும் எதையாவது சொல்லுவீங்க, எதிராளி வருத்தம் பண்ணி என்ன எப்படி பேசுறாரு அப்படின்னு. எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும், எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும். நீங்க வந்து நல்லவருங்கிறதுக்காக உங்களுடைய சொற்கள் எல்லாம் எதிராளி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் டாட்டா காமிச்சு போயிடும். அதனால அளந்து பேசுங்கள். அதிகமான வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீர்கள். கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மன வருத்தம் வரும். சிலரை விட்டு நீங்க பிரிய கூட நேரலாம். சிலரை விட்டு பிரிய கூட நீங்க நேரலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க விட்டு கொடுத்து போனோம், எல்லாம் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். சில பேரு கோர்ட்டு நீதிமன்றம் செல்ல வேண்டிய சூழல் கூட உருவாகும். இந்த ஆண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பேச்சில் கவனம், செயலில் கவனம். கும்பராசிக்கு இதுதான் இந்த ஆண்டு முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தெரியாத வைரல் இன்ஃபெக்ஷன், தோல் சம்பந்தமான வியாதிகள், யூரினரி பிளாடர், கிட்னி, அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள், இதெல்லாம் சில பேருக்கு திடீர்னு வரும். அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்பத்து இந்த எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கிறதுக்கு சிலர் புதிய கடன்பட நேரும். இந்த கடனை தவிர்க்கணும்னா திட்டமிட்டு கரெக்டா செயல்படுங்க, கரெக்டா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குறையும் வராது. உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க தான் ராஜா. நானே ராஜா, நானே மந்திரியா தான் கும்பம். யாரும் வந்து தாளாட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கும்பம் வந்து குணத்தை வெளிக்காட்டி பிறருடைய நல்ல நட்பினை பெற்று நீங்க காரியத்தை வெற்றியாக்கி வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. சார் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், யாரோடையுமே பேச மாட்டேன், நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன், என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ நான் நல்லவன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? உடத்துலிட்ட விளக்கு. நான் நல்லவன் சொல்லி நல்லவனுக்கு யாரும் கிரீடம்லாம் வைக்கிறது இல்லை. அப்படி தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்காதீங்க. அளவலாவுங்கள், நல்ல பேசுங்கள், நல்ல நண்பர்களுடன் ஆலோசனை பெறுங்கள். அவங்களால பல காரியம் உங்களுக்கு நடக்கும். நட்புனால பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்க எப்போதுமே கொஞ்சம் செக்யூர்டு, எனக்கு இது போதும், எனக்கு தெரியும், என்னால முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் பர்சன். ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் சனியோட ராசியா இருக்கனால அதீதமான நம்பிக்கை, அதனால அவஸ்தை. அதான் கும்பத்தோட மைனஸ். அதீதமான எனக்கு நடந்துரும், எனக்கு அதாயிரும் இதாயிரும்னு ரொம்ப கும்பராசிக்காரங்க பெரிய சவால் விடுவாங்க. அப்படி ஒன்றும் நடக்கல. அப்போ நீங்க 4 பேரை அனுசரித்து போனா உங்களுக்கு காரியங்கள் எளிதில் சுலபமாகும், வெற்றிகள் நல்லபடியா கைகூடும். அதை நீங்க பார்த்துக்கணும். உணவு, உடல் நலம், இதுல மிக கவனம். உணவு, உடல் நலத்துல மிக கவனம். மனைவியுடன், குடும்பத்தாருடன் சில பேருக்கு பிணக்கங்கள், கருத்து பேதங்கள். அதுக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். வராம இருக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்து போவோன் வெற்றி பெறுவான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போகுது, வீம்பு கொடுப்பவன் வீடு வந்து சேருவது. இதுதான் ஸ்லோகம். ஞாபகம். வீம்பு பிடிச்சே கும்பத்துக்கு வைராக்கியம் ரொம்ப இருக்கும், ரொம்ப வைராக்கியக்காரங்க. வைராக்கியம் எல்லாம் ஒன்றும் வாழ்க்கைக்கு உதவாது. வைராக்கியம் இருக்க வேண்டிதான். எங்க இருக்கணும்னா எடுபடுற இடங்கள்ல வைராக்கியத்தை காமிக்கணும். எல்லா இடத்துலயும் வைராக்கியம் பண்ணணும்னா அவங்க எல்லாரும் ஈஸியா புறந்தள்ளிட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கும். அதான் உண்மை. தொழில் இடத்துலயும் சரி, வியாபார ஸ்தலங்கள்லயும் சரி, நீங்கள் வந்து அளவலாக வேண்டும், அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்போதான் உங்களுக்கு சகஜமான சூழல் உருவாகும், பிறரால் போற்றப்படுவீர்கள். உங்களுக்கு நட்பை தக்க வச்சு கும்பம் செய்ய வேண்டிய முதல் இது நட்பை தக்க வச்சா உங்களுக்கு எல்லா காரியமும் ஈஸியா நடக்கும். நீங்க செய்து பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம், ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. அதையும் நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். கும்பம் வந்து மகா அழுத்தமான ராசி. இருக்கிறதுலே அழுத்தமான ராசி கும்பம், மீனம். அப்போ அழுத்தமா இருந்தா என்ன செய்ய முடியும்? உங்க அழுத்தம் ரத்த அழுத்தமா உங்களுக்கு தான் மாறும். கருத்தியாருக்கு ஒரு அழுத்தமும் இல்லை, அவன் ஜாலியா போயிட்டு இருப்பான்.
புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? அதனால கும்பராசிக்காரர்கள் அளவலாக வேண்டும், அனைவருடன் கருத்து கேட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், செயலாக்கம் செய்ய வேண்டும். செய்தியினால் வெற்றி உண்டு, சிரமங்கள் குறையும். அருமையா நீங்க இதெல்லாம் திட்டமிட்டு பக்காவா நீங்க செய்யணும். செய்திகளானால் உங்களுக்கு நல்ல பெரிய சிரமங்கள் வராமல் காத்துக் கொள்ளலாம். குடும்ப பொருளாதார தேவைகள் பணம் வரும், அதை சரி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்காகவோ மருத்துவ செலவுகளுக்காகவோ இல்ல உங்க மருத்துவ செலவுகளுக்காகவோ சில பேர் புதிய கடன் பட நேரும். அப்ப பணம் சேமிப்பு மிக அவசியம். காசு வருதுங்கிறதுக்காக சிக்கனமா செலவு பண்ணும். இந்த ஆண்டு தேவை உங்களுக்கு சிக்கனம் சிறப்பு தரும். ரொம்ப முக்கியமானது. பிரத்தியார் விஷயங்கள்ல தலையிடாதீங்க. யாருக்கு கருத்து சொன்னா வம்பு வழக்கு சண்டைகள் வீடு தேடி வரும். நீங்க சொன்ன வார்த்தை தான் நிற்கும். நீங்க செஞ்ச நல்லதை யாரும் நினைக்க மாட்டார்கள். எழுதித்தர வச்சுக்கணும். அதனால இந்த ஆண்டு கும்பம் அதிகவனம், எதிலும் கவனம், எப்போதும் கவனம். இறையருள், பிறருடன் அளவலாவுதல், திட்டமிடுதல், செயலாக்கம், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். 4 இடங்களுக்கு போகணும், கேதர் பண்ணணும், 4 பேரை பார்க்கணும், பண்ணி காரியங்கள் செய்தீங்களானா ஆக்கப்பூர்வமா வெற்றிகள் கிடைக்கும். இல்ல நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னா காரியம் பெண்டிங் நகராது. அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்க ஸ்பீடு அதிகரிச்சு வேகமாக செயல்பட வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. செயல்பட்டால் அசகாயமான காரியங்களை செய்து முடிக்கலாம். ஆனா உங்களுடைய உத்வேகமும் ஈடுபாடும் அதில் தேவை. ரொம்ப நீங்கள் இந்த ஆண்டு போய் வர வேண்டிய கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அந்த சிவனை நீங்கள் சனிக்கிழமை என்று போய் அபிஷேகம் செய்து கும்பிட்டு வாருங்கள். எல்லாம் சிக்கெல்லாம் விலகும், நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு தடைகள் விலகும். முக்கியமா அருமையான காரியங்கள் இனிதே நடக்கும். இனிய வாழ்வு அமையும். உங்களுக்கு ரேங்க் இந்த ஆண்டு ரேங்க் எடுத்து பார்த்தா கும்பத்துக்கு 10வது ரேங்க். அதனால எதையும் திட்டமிட்டு செய்யுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். சோம்பலை தவிர்க்கவும் சுறுசுறுப்பாக செயல்பட. வாழ்க வளமுடன். சுபம்.